பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, என் கணவர் பர்த்டே. கடந்த 42 வருடங்கள் இயேசப்பா கண்ணின் மணி போல பாதுகாத்து 43வது வருடத்தை காண கிருபை செய்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய சாட்சி ஒன்று இன்னைக்கு நான் சொல்லலாம்னு இருக்கேன். என்னை வந்து என் கணவர் வந்து பார்க்கும்போது வந்து என்னை வந்து பிடிக்கல. இந்த பொண்ணு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கல. அதே மாதிரி அவங்க வீடை விட எங்கள் வீடு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஐயோ பெரிய வீட்டு பிள்ளை ஏமாற்றி எதுவும் கெட்டலையேடா, ஐயோ இந்த பிள்ளைலாம் அங்கே வந்து இருப்பாளா என்னன்னு தெரியல அப்படின்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு படித்து கொடுத்த டீச்சர் தான் வந்து என்ன மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே ஆமாம் ஒன்றும் சத்தம் போடலை. உடனே அவங்க அண்ணன் பக்கத்துல இருந்து நீ லட்டும் மிச்சரும் திங்குறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கணும். லட்டும் மிச்சரும் தின்னுட்டு இப்போ பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னால் வச்சு நொத்திடுவாவ, அதனால கெட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு லட்டு மிச்சருக்காக என்ன கெட்டிட்டாங்கன்னு சொல்லி நான் இன்னும் சொல்லி சொல்லி சிரிப்பேன் வீட்டில். ஆனால் ஆண்டவர் சித்தத்தின்படி தான் கல்யாணம் நடந்தது. அப்படிதானே அது ஒரு சின்ன சர்ச்சை கிடக்குதுன்னு சொல்லிடுறேன். எப்படின்னா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் நல்லா ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. மத்தியானம் நல்லா ஜெபிச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி நிறைய தரிசனங்களையும் எஸ்பா காமிச்சாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி வரப்போகிற கணவருக்காக ஏசப்பா பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு ரொம்ப ஜெபம்ன்றேன். ஆனால் எனக்கு கல்யாணம் முடியல. ஆனால் ஜோம் பண்ணி முடிச்ச பிறகு ஐயோ என்னடா நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணேனே எனக்கு கல்யாணம் முடியலையே அப்படின்னு ஏசப்பா ஞாபகப்படுத்துறாங்க. நீ டைரியில் இந்த டேட்டை எழுது. நான் எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் என்னை வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் அப்பா அனுமதியோட ஃபோன் பேசுகிறதுக்கு அனுமதி கிடைச்சிது. உடனே மாப்பிள்ளைகிட்ட நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ டெய்லி கையில் எழுதி வைப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டா கேட்கணும்னு. கடைசி வரை கேட்கல. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் எங்கள் மாமியார் என்னை ஒரு வாட்டி பார்க்க வந்தாங்க. அப்போ சொன்னாங்க, யார் பண்ண ஜெபமோ தெரியல, 6 மாதத்துக்கு முன்னால் என் பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. தோளில் சதையை எடுத்து இங்கே காலில் வச்சுருப்போம். ஏசப்பா தான் காப்பாற்றினாங்க அப்படின்னுட்டு. அப்போ எனக்கு கண்ணீர் மலமலன்னு வந்தது. அந்த 6 மாதம் சொன்னது கரெக்டாக அந்த டேட்டுக்கு. ஆனால் நான் டேட் எழுதி வைக்கல. அதுக்கப்புறம் என் கணவர்கிட்ட திருப்பி ஏதாவது கேட்டால் எங்கள் அம்மா தானே சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நான் கடைசி வரை சொல்லலைங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொன்னால் இவங்க நம்பவே இல்லை. அது எப்படி உனக்கு வெளிப்பாடு வந்திருக்கும் அப்படின்னுட்டு சொல்லி. ஆனாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாரங்கள் வந்தாலும் கூட ஏசப்பா எங்களை அற்புதமாக நடத்திட்டு வராங்க. தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபிக்கங்க, அவங்க ஹெல்த்துக்காக ஜெபிக்கங்க. இது வந்து சாட்சி வந்து உண்மையான சாட்சி, உயிருள்ள சாட்சி. அவர் எனக்குன்னு ஏற்படுத்தினவர் அவர் தான். எத்தனையோ பாடு வந்தாலும் கூட அவர் தான் கடவுள். அவருடைய இந்த பிறந்த நாளில் எல்லாரும் தொடர்ந்து ஜெபிக்குங்க. ஓகே, பாய்.